அனைவருக்கும் வணக்கம். மகரத் தொடர்மொழி மயங்குதல் வரைந்த நகரத் தொடர்மொழி ஒன்பது என்ப புகரக் கிளந்த அஃறிணை மேன. இந்த அஃறிணை சொற்கள்ல நகரத்தில் முடிகின்ற சொற்கள் மகரத்தோடு மயங்காத தன்மை உடையவனாக மொத்தம் 9 சொற்கள் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. பொதுவாக நமக்கு தெரியும், இந்த மகரமும் நகரமும் ஒன்றோடொன்று மயங்கி வரும். அதாவது இறுதியில் வருகின்ற முடிகின்ற சொற்கள் இருக்கு இல்லையா, மகரத்திலோ அல்லது நகரத்திலோ இறுதியில முடிகின்ற அந்த சொற்கள் ஒன்றோடு ஒன்று மயங்கி வருகின்ற தன்மை உடையவை. அதுக்கு எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா நிலம், நிலன். நிலம்னு சொல்லலாம், நிலன் சொல்லலாம். இது போன்று வருகின்ற சொற்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து மயங்காத சொற்கள் மகரத்தோடு, இந்த நகரத்தில் முடிகின்ற சொற்கள் மகரத்தோடு மயங்காத சொற்களாக 9 சொற்கள் இருக்கின்றன அப்படின்றத இந்த நூற்பாளர் சொல்றார். அப்ப அந்த 9 சொற்கள் எவை என்பதை உரையாசிரியர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. செயின், விழன், பயின், அழன், புழன், குயின், கடன், வயான் என்பதாக அந்த 9 சொற்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். அப்ப மொத்தம் 9 சொற்கள் மயங்காது என்கின்ற செய்திய தொல்காப்பியர் கொடுக்கிறாரு. அந்த சொற்கள் எவை என்பதை உரையாசிரியர்கள் பட்டியலிடுறாங்க. ஆனா பொதுவா இப்ப நலம், இத நலன், ஒருத்தவங்களுடைய நலனில் அக்கறை கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். நலம், நலமறி ஆவல்னு சொல்றோம் இல்லையா, அப்ப நலம், நலன், இது ரெண்டும் மயங்கி வர்றதை பார்க்க முடியும். அதேதான் நிலம், நிலன் என்பதாக. இந்த அடிப்படையில் மயங்காத சொற்களாக இந்த 9 சொற்கள் இருக்கின்றன என்பது இந்த நூற்பான் மூலியமாக பெறப்படுகிறது. அதுவும் அது அஃறிணை சொற்கள் என்பதாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம். இது மட்டும் இல்ல, இதுல கூடுதல் செய்தியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நூற்பாவோட நம்மளுடைய 2வது ஏழான மொழி மரபு முடிந்து விட்டது. இதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த இயல் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.